வெண் சென்ற அந்த உயிராத்மாக்களை நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றவர்கள் இன்னொரு பிறை இல்லாதபடி அவருடைய குழந்தை அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே இதை போல தியானித்து விட்டு இப்ப நாம் இருக்கக்கூடிய நிலைகள் விண் செலுத்துவதுதான். இப்ப இந்த தியானத்தால் உங்க உடலுக்குள் அந்த மகிழ்ச்சியின் உணர்வலை சிறுகேற்றப்பட்டு அந்த நினைவினை கூட்டச் செய்து வெண்ணி நோக்கி அந்த ஞானியுடைய அருளை பெறச் செய்து உங்க நினைவுகளில் அங்கு மிதக்கச் செய்து இதனை வலு கூட்டிய பின் உங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மாக்களை நாம் சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல சிறு நீராக துளியாக பெய்ந்தாலும் பெரும் வெள்ளமாக ஓடி செத்தை குப்பைகளை அள்ளி தள்ளுவது போல நம்முடன் வாழ்ந்து வளர்ந்தவர்கள் நம்மை காத்திட நமக்குள் பல வேதனைகள் பல துன்பங்கள் பட்டு அந்த துன்ப உணர்வுகளை வளர்ந்து துன்பத்தை ஊட்டிய உணர்வுக்குள் உடலுக்குள் புகாது அது தடுத்திடவும் அப்படியே புகுந்திருந்தாலும் அந்த உடலை விட்டு அந்த உடல் பிரிந்து கொண்ட பின் இந்த உயிரான்மா வெளியே வந்த பின் நாம் இதை போல வெளியே வரக்கூடிய தருணத்தில் நாம் இதை போல நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் வெளிவந்தாலும் நம்ம ஈர்ப்பு வட்டத்திற்குள் வந்து நாம் அவருடைய உணர்வு நமக்குள் உண்டு. ஆனால் அதே சமயம் நாம் இந்த உணர்வின் தன்மையை எண்ணி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் அந்த உயிரான்மா இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கருகி தான் ஒளிபெறும் உணர்வின் சரீரமாக உயிருடன் ஒன்றி என்றும் நிலையாக சரீரம் பெற வேண்டும் என்று நாம் விண்ணை நோக்கி ஏகுமையானால் இந்த உயிரான்மா அங்கே சென்று அடைந்துவிடும். இப்ப ராக்கெட்டை விண்ணிலே ஏவி விஞ்ஞான அறிவு கொண்டு அங்கு செய்திகளை சேமிக்கும் நிலைகளை ஆன்டினா பவர் கொண்டு இன்று பல ரேடர் பல நிலைகளை எடுத்து அறிந்து கொள்கின்றான். அதனின் நிலைகள் கொண்டு அறிந்துணர்ந்து இன்று பல செயல்களை செய்வது போல அந்த ஞானியுடைய உணர்வுகளை நாம் பருகி நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து வந்த உணர்வை நாம் எப்படி உந்து விசையால் ராக்கெட்டை விண்ணிலே தொடர்கின்றனரோ இதை போல நாம் இப்போ 1000 பேர் கூடி இந்த உணர்வின் தன்மை ஒருங்கிணைந்து மூதாதையுடைய உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணை வேண்டும் என்று இந்த நினைவினை கூடி விண்ணை நோக்கி ஏகி அந்த ஆன்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணை வேண்டும் என்று நாம் ஒருங்கிணைந்து நாம் தள்ளுவோமையானால் சிறுதுளி பெருவெள்ளம் போன்று சிறுக துளியாக பேர்ந்தாலும் அது நீராக ஓடி ஓடையாக ஓடி பெரும் வெள்ளமாக சென்று அதற்குள் தன் அருகிலே சிக்கும் செத்தை குப்பைகள் எல்லாம் தள்ளிவிட்டு கடலிலே சென்று அடைவது போல நாம் அனைவரும் நாம் ஒருங்கிணைந்து இந்த நிலைகளை செய்தால் அவருடைய உணர்வு நமக்குள் இருக்கும்போது வலுகொண்ட உணர்வின் தன்மையை எந்த ஞானியின் நம்ம உணர்வை நமக்குள் எடுத்திருக்கிறோமோ இந்த உணர்வின் வலுகொண்டு நினைவினை கொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மாக்களை நாம் ஏக காலத்தில் உந்தி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணை வேண்டும் என்று நாம் குரலெழுப்பும் இந்த உணர்வின் அலைகள் கொண்டு இதிலே மிதங்கச் செய்து அந்த ஒளி வட்டத்துக்குள் நாம் சேர்த்து விட்டால் உடல் பெறும் உணர்வின் தன்மை அழித்து விட்டு அந்த உணர்வின் தன்மை ஒளிபெறும் சரீரமாக பெறுகின்றது. உங்க உடலுடன் உணைந்து அவருடைய உணர்வுடன் கலந்துள்ள இந்த உணர்வுகள் நீங்க இதை போல நீங்க அடுத்தடுத்து எண்ணும் போது நாம் அங்கு விண்ணிலே இருக்கக்கூடிய உணவுடன் எண்ணங்கள் துரித நிலைகள் அடைந்து அந்த விண்ணிலிருந்து சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய உணர்வினை சுலபமாக நீங்க சுவாசிக்க செய்து உங்க உடலுக்குள் அது தீயமைகளை விளையாதபடி தடுத்திடவும் உங்க எண்ணங்கள் கூர்மையாக அங்கு அடிக்கடி வரவும் நம் மனித வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து உங்களை விடுபட்டுக் கொள்ள நாம் ஒருவரை திட்டிவிட்டால் என்னை இப்படி செய்தான் பாவி பாவி என்று அந்த உணர்வின் தன்மை கூர்மையாக செலுத்தப்படும் போது அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் அறந்த பின் நாம் இறந்த பின் அந்த உடலிலே புகுந்து தீமையை விளைவிப்பது போல இந்த தீமையிலிருந்து விடுபட அந்த மகரிஷிகளின் அர்சக்தி நாம் பெற வேண்டும் என்று அந்த உணர்வை நமக்குள் எடுத்து உடலுக்குள் செலுத்தி என் பார்வை எல்லோரும் நல்லதாக்க வேண்டும், என் சொல் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற இந்த எண்ணங்களை நமக்குள் வளர்த்துக் கொண்டார். இப்போ உதாரணமாக என்னை ஒருவர் ஏசி விடுகின்றனர், என்னை தொலைத்து விடுகிறார் என்று அல்லது எனக்கு இடைஞ்சல் செய்கிறார் என்றால் அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டால் அந்த உணர்வை வளர்த்துக் கொண்டு என்னை இப்படி செய்தான் என்று மீண்டும் எனக்குள் வளர்த்து அவனுடைய உணர்வு எனக்குள் வளர்த்து அவனை அழித்துவிடும் நோக்கம் எனக்குள் வளர்ந்து அதனை உணர்கொண்டு நான் எடுத்துக்கொண்ட வேதனை எனக்குள் நோயாகி அவனை பழிதீர்க்கும் நான் சிந்தனையுடைய நிலை அழிந்து அவனை பழிதீர்க்கும் உணர்வாலை தாக்கும் நிலை ஏற்பட்டு வருகின்றது. அதே போல நான் இயேசு உணர்வுகள் அங்கே விழுந்து அவனும் அதே நிலைகள் ஆகி நாம் மனிதன்ற நிலையை இங்கே அழித்துவிடும் நிலை வருகின்றது. இதை போல இருவரின் எவர் முந்தினாலும் இந்த உயிரான்மா யாரை பழிதீர்க்க எண்ணியதோ அந்த உடலுக்குள் புகுந்து அதனின் நிலையை அதை செய்யும். இதான் கூர்ம அவதாரம். எவர் பேர் எதனை நிலை செய்கின்றோமோ அந்த உணர்வு உண்டு வேதனையான உணர்வு நம் உயிருடன் சேர்க்கப்படும் போது அந்த வேதனையை நமக்குள் உருவாக்கி அதனை உடலாக்கி அதனின் செயலாக உருவாக்கி அதை தன்னுடன் அணைத்துக் கொண்டு அதனின் செயலாகவே நம் உயிர் உருவாக்கிவிடும். அதனின்று மீளுவது போல நாம் இன்றே அந்த மகரிஷிகளின் அருளை நாம் பெற வேண்டும் என்று இப்படி நம்முடைய பழிதீர்க்கும் உணர்வு கொண்டு ஒருவர் பேசிட்டாலும் அது நமக்குள் உள்புகுந்து அவரின் உணர்வு நமக்குள் செயல்படாது தடுக்க ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த மகரிஷிகளின் அருளை நான் பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த மகரிஷின் அர்த்தத்தை என் உடல் முழுதும் பருக வேண்டும், என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு யார் நம்மை பழிதீர்க்கும் உணர்வுடன் பேசினாலோ என் பார்வை அவன் நல்லதாக்க வேண்டும், மகரிஷின் அருளை அங்கே படர வேண்டும், அவன் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காணும் நிலை அவனுக்குள் வர வேண்டும் என்று இந்த உணர்வை நான் எண்ணினால் அந்த உணர்வின் சக்தி என் உயிர் எனக்குள் எடுத்து அந்த உணர்வின் ஆற்றல்
இதை போல நெடிகொண்ட ஒரு மனிதன் தனக்குள் அடிக்கடி அடித்திடும் உணர்வை வளர்த்துக் கொண்டால் அதனின் ஆன்மாவை அதுக்குள் பெருகி அவர் சொல்லும் வார்த்தையை பிரிதொரு கேட்டாலும் அதன் உணர்வை நுகர்ந்தறிந்து அவரை தாக்கும் உணர்வு அங்க வருவதும் இதை போல தன்னை அறியாமலேயே தீய விளைவுகள் விளைந்து கொண்டே வரும். அதிலிருந்து நாம் மீட்டுக் கொள்வதற்குத்தான் இப்போ அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி உங்களுக்குள் படர வேண்டும் என்ற நினைவினை ஊட்டி நீங்க எப்போது துன்பம் நேருகின்றதோ அது சமயம் ஈஸ்வரா என்று நாம் எண்ணீரை படைக்கும் நம் உயிரை மீண்டும் நினைவு கொண்டரும். அதை நாம் எண்ணீரை இயக்குகின்றான், அதை உணர்த்துகின்றான், அந்த உணர்வின் தன்மை உடலாக ஆக்குகின்றான். உடலா ஆனதை விளை வைத்து தன்னுடன் அணைத்து செல்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொண்டால் நம் தீமை கண்டுணர்ந்தாலும் தீமையான உணர்வு நமக்குள் அறியாத வராது தடுக்க நம் உணர்வின் தன்மை விண்ணை நோக்கி அந்த மகரிஷிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று எண்ணி அந்த உணர்வின் தன்மை என் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று எண்ணினார். இதை தொலைத்துவிட்டு நம்முடைய கூர்மையான எண்ணங்கள் அங்கே சென்று இந்த தீமை விளைக்கும் உணர்வை நமக்குள் நாடாத வண்ணம் நாம் எப்படி ஒரு மிளகா அது காரமாக இருந்தாலும் பல சரக்குடன் சேர்க்கப்படும் போது அது சுவைமிக்கதாகி அதனுடன் ஒடுங்கி அந்த காரம் நல்ல உணர்ச்சியினை தூண்டும், நல்ல செயலை செய்யத்தடும், நல்ல வீரியத்தை ஊட்டிடும் செயலாகின்றது. தனித்து ஒரு மிளகாயை நாம் உட்கொண்டால் அதனின் உணர்வுகள் நாம் வாயிலே இருக்கக்கூடிய உமிழ்நீரை அடைத்து விடுகின்ற என்று அலறவும் செய்து விடுகின்றது. இதை போலதான் தீமை கொண்ட உணர்வின் தன்மையை அதிகமாக நாம சேர்த்துக் கொண்டால் நல்ல உணர்வினை அடக்கி நமக்குள் தீய உணர்வின் சொல்லாக வெளிப்படுவதும் அதே உணர்வு நமக்குள் பெரும் நோயாக உருவாக்கி விடுகின்றது. இதை போல நாம் அடிக்கடி அவரை திரும்பிச் செல்ல போகும்போது ஒரு குழம்புக்குள் மிளகா அதிகமானது போல நாம் நல்ல உணர்வுக்குள் தீய உணர்வு வளர்ந்து விட்டால் நல்ல உணர்வுகள் அனைத்தும் ஒடுங்கி விடுகின்றது. இதை போல நல்ல உணர்வு ஒடுங்காத வண்ணம் நாம் பாதுகாத்துக் கொள்ள இதை சமப்படுத்த மகரிஷிகளின் அருளை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பலர வேண்டும், என் உடல் தீமைகள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காண வேண்டும் என்ற இந்த உணர்வினை நாம் எடுத்துக்கொண்டால் நம் உடலுக்குள் அது நல்ல வினையாக விளை. அப்போ மற்றவர்கள் தீமை செய்த உணர்வுகள் நமக்குள் வளராது, அது தடுத்திட இது உதவும். ஆகவே இப்படித்தான் ஞானிகள் ஒவ்வொருவரும் இதனை பின்பற்றி விண்வெளியில இன்றும் ஒளி சரீரமாக திறந்து கொண்டிருக்கின்றார். அதனின் உணர்வை நாம் பருகச் செய்வதற்குத்தான் இங்கு உங்களுக்குள் எத்தகைய நீங்கள் கெடுதலான நிலைகள் பார்த்தாலும் இப்ப எடுத்துக்கொண்டவர் அனைவருமே உங்க வாழ்க்கையில் எப்போது துன்பமான உணர்வுகளை பார்க்கின்றனரோ கேட்கின்றனரோ அந்த உணர்வுகள் உங்களுக்குள் வராத வண்ணம் தடுத்திட அந்த நீங்க எண்ணிய போது அந்த மகா ஞானியுடைய உணர்வுகளை நீங்க பகிர்ந்து எடுத்துக்கொள்ள இந்த நிலையில் இருக்கின்றது. ஆக அந்த சக்தியை நீங்க அடிக்கடி இந்த துன்பத்தை தொடக்க இந்த உணர்வின் தன்மை விண்ணை நோக்கி அந்த உணர்வின் ஆற்றல் நாம் விண்ணை நோக்கி எடுக்கும் போது அது வினையாக சேர்த்து நம் உடலுக்குள் நாம் கூர்மை அவதாரமாக இந்த உடலை விட்டு நாம் சென்றால் அந்த ஞானியுடைய உணர்வுடன் நாம் ஒளிய சரீரமாக பெற இது உதவும். உதாரணமாக மான் தன் இரையை தேடி தான் சென்றாலும் புலி அந்த மானை அடித்து விழுங்கிடும் உணர்வு கொண்டு அதை துரைத்து அதை செயல்படுத்தும் போது புலியின் உணர்வை மான் நுகர்ந்து புலியின் உணர்வு ஆற்றல் மிக்க மான் உடலுக்குள் சென்ற பின் அதை புலி எண்ணி பயத்தின் அடக்கத்தால் அந்த புலியின் உணர்வுகள் வளைந்து மான் நோயாகி மானை விட்டு இந்த புலியின் உணர்வுகள் அந்த மானின் உடலுக்குள் வளர்ந்து மான் இறந்து கொண்ட பின் புலி எண்ணி ஏங்கிய பின் மானின் உயிரான்மா புலியின் உடலுக்குள் சென்று இந்த உயிர் அந்த புலியின் எடுத்துக்கொண்ட உணர்வின் வளர்ச்சியால் அங்கு புலிக்குட்டியாக பிறக்கும் நிலையில் இந்த உயிர் உண்டாக்குகின்றது. இதே போல நாம் மனித வாழ்க்கையில் நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் தவறு செய்வர்களை நாம் வேடிக்கையாக பார்த்தாலும் அதை கேட்டு உணர்ந்து கொண்டிருந்தாலும் தீய விளைவுகள் நமக்குள் வந்து விடுகின்றது. அதை நாம் தொடக்காமல் விட்டால் நாம் மீண்டும் அதனின் படி உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து நாம் இங்கே வந்து விடுவோம். அதே சமயம் இதை தொடைத்திட அந்த தொடைத்துவதற்கு நாம் எண்ணும் போது அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நாம் பெற்று நம் உடலுக்குள் இந்த எண்ணத்தை எண்ணி இந்த சுத்தப்படுத்திக் கொண்டால் நம்முடைய நினைவு அலைகள் இந்த இதிலிருந்து மீட்டுக் கொள்ள நம்முடைய நினைவுகள் விண்ணை நோக்கி சென்று அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று நம் எண்ணத்தை நமக்குள் செலுத்தப்படும் போது இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா சென்றால் அங்கு அந்த சப்தரிஷி மண்டல ஒளியருடன் சுழித துரித நிறைகள் கொள்ளும். இதை போல நாம் எடுத்துக்கொண்ட நிறைகள் நாம் குடும்பத்தில் அனைவருமே இதை எடுத்துக்கொண்டால் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் இந்த உயிரான்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அனைவருமே உந்தி தள்ளினார். அவர்கள் பிறவா நிலையை பெறுகின்றனர். இப்போது நாம் சம்பாதித்து வைத்திருந்தால் நாம் அம்மா அப்பாவை வேண்டுகின்றோம். இறந்து விட்டால் பெருமைக்காக வேண்டி நாம் பல செயல்களை செய்கின்றோம். என்னை வளர்த்தார் கொடுத்தார் இறந்து விட்டார் என்று நாம் அழுது இந்த உணர்வை நாம் மற்ற நிலைகள் செல்லாதபடி நாம் உணர்வின் தன்மை கொண்டு நாம் இழுத்து அவர் இன்னும் மனித உடலுக்குள்ளுக்கு துயரப்படும் நிலையை செய்து விடுகின்றோம். இதிலிருந்து மீட்டுக் கொள்வதற்குத்தான் இப்ப நாம் சொல்லும் இந்த மகரிஷிகளின் அருசக்தியை உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்வதும் அதனின் நிறைவு கொண்டு மூதாதையுடைய உயிரான்மாக்களை நாம் முதலில் விண் செலுத்த வேண்டும். நம்முடைய தூதுவராக அங்கு விண் செலுத்துவதற்குத்தான் இந்த பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து நாம் உருக்கணிந்த உணர்வின் சத்தை நமக்குள் வளர்த்துக் கொண்ட பின்
நாம் அடுத்து குரல் எழுப்பும் இந்த நிறைகள் கொண்டு அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் நம் மூதாடி உயிராண்மையை சேர்ப்பதும் நம்முடைய எண்ணாலைகள் சப்தரிஷி மண்டலத்துடன் தொடர்பு கொள்ளவும் நமக்குள் நாம் எண்ணும் போது அந்த சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வை நமக்குள் பெறச் செய்வதும் நம்மை எரியாத வந்த துன்பங்களை தொடைத்து உணர்வின் நல்ல வேலைகள் நமக்குள் வளர்த்து இந்த உடலை விட்டு நாம் சென்றால் என்றும் பிறவாத நிலை என்றும் வேகா கலை என்ற நிலைகள் கொண்டு எந்த உடலும் அந்த ஒளி சரீரம் பெற்றுவிட்டார் விண்ணிலே இருக்கக்கூடிய எத்தகைய ஆற்றலும் இந்த உயிரான்மாவை அளிக்கிறார். இப்ப சாகாக்கலை என்ற நிலையில் நாம் எந்த குணத்தை நாம் அதிகமாக வளர்த்துக் கொள்வோமோ அதன் உணர்வு வளர்ந்து வளர்ந்து நாம் சாகாத நிலைகள் கொண்டு அந்த நஞ்சின் தன்மையை வளர்ந்து நமக்குள் இங்கே பூமிக்குள் இந்த உடலுக்குள் சென்று இன்று கோபமோ வெறுப்பான நிலைகள் கொண்டு இரத்த கொதிப்பாய்விட்டால் அதனை உணர்கொண்டு இன்னொரு உடலுக்குள் சென்றால் அது சாகாத நிலைகள் கொண்டு அங்கவே தீய நிலைகள் உருவாக்கி அதை உடலை விட்டு சென்றாலும் தீய வினைகளை உண்டாக்கி அதனின் நிலைகள் கொண்டு உடல் குறுகுவது போல உணர்வின் தன்மை குறுகி உடலின் மாற்றமாகி சாகா நிலைகள் கொண்டு அதற்கு தகுந்த உடல்களை மாறி செல்கின்றது. இதை போன்ற நிலை அல்லாதபடி நாம் வேகாக்கலை என்ற நிலையில் கொண்டு அந்த மகரிஷிகள் என்றும் எந்த நஞ்சின் தன்மையும் அந்த உயிரான்மாவை அழித்திடுவதில்லை. ஆகவே அதனின் நிலைகள் நாம் பெறுவதற்கு தான் இப்போது நாம் இருக்கும் இந்த தியானம். உங்களை நம்ப வேண்டும், உங்க உயிரை மதிக்க வேண்டும், உங்க உடலை சிவமாக மதிக்க வேண்டும், உங்க உயிரை ஈசனாக மதிக்க வேண்டும், கண்ணை கண்ணனாக மதிக்க வேண்டும். இப்படி நாம் மதித்து நாம் நடந்தால் கண்ணன் கீதையிலே உபதேசித்தான் என்று சொல்வார்கள். நாம கண்தான் புழுவிலிருந்து மனிதனாக வர வேண்டும், நல்லதை கெட்டதை காட்டி கெட்டதிலிருந்து மீட்டுக்கொள்ளும் உணர்வை நாம் சுவாசித்து அதனின் நிலைகள் கொண்டு தான் தப்பித்த உணர்வை சுவாசித்து அதுவே வினையாகி அந்த உணர்வின் தன்மை விளைந்து வினைக்கு நாயகனாக அடுத்த உடலை உருவாகி நாம் இப்போது நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இன்று நாம் மனிதனாக பிறந்தோம் என்ற நிலையை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் அகசியன் இத்தகைய காரியங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்வதற்காக அந்த மகரிஷி இந்த விநாயகர் தத்துவத்தை நாம் அளித்தான். ஆக அணுவின் ஆற்றலும் அணுவின் வளர்ச்சியும் அணுவின் வளர்ச்சியால் மனிதனின் நிலையும் உருவத்தின் ஆற்றலும் நாம் எவ்வாறு பெற்றோம் என்ற இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் ஆதி மூலம் என்று உயிருக்கு பெயரை வைத்து அது எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு பல கோடி சரீரங்கள் எடுத்தாலும் முன் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உடலை போட்டு யானையின் தலையை மனிதனின் உடலை பொறிதனார். யானைக்கோ தன் வலுவின் தன்மை கொண்டு உடலின் வலு அதிகமாக இருக்கின்றது, மனித உடலிலோ எண்ணத்தின் தன்மை வலு அதிகமாக இருக்கின்றது. இந்த உண்மையினுடைய நிலைகளை நாம் உணர்ந்திடச் செய்வதற்குத்தான் அன்று மகா ஞானி ஆதி மூலம் என்று உயிரை வைத்து அதனை முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உடலை பெற்றோம் என்று அந்த ஞானிகள் சொன்னது. ஆகவே நம் உடல் இருக்கக்கூடிய கணங்களுக்கெல்லாம் ஈசனாக நம் உயிர் இருக்கின்ற நிலையும் கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று நம் உயிரை வணங்கும்படி செய்தார்கள். ஆக மூஷியா வாகனா நாம் எந்த குணத்தை நாம் எண்ணுகின்றோமோ அது சுவாசித்து அறிவை வாகனமாக நம்மை வழி நடத்துகின்றது. நாம் எந்த குணத்தின் நிலையை நாம் சுவாசிக்கின்றோமோ அறிவை நம் உடல் உள்ள கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக செயல்படுத்தி இன்று நான் கோவிக்கிறேன் என்றால் அதை சுவாசிக்கும் போது ஒருத்தனை நான் உதைக்க வேண்டும் என்று உணர்வு கொண்டு வருகின்றேன். அப்ப அது சுவாசிக்கும் போது அது வாகனமாக வந்து அவனை தேடி சென்று அவனை உதைக்க வேண்டும் என்று அழைத்து செல்லுகின்றது. ஆக எனக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாம் அந்த கோபமான குணங்கள் அதிபதியாக என்று அழைத்து செல்கின்றது. அதே போல எனக்கு வெறுப்படைந்து என்ன வாழ்க்கை என்று எண்ணி நாம் சுவாசிக்கும் போது அதே சுவாசித்து எனக்குள் சுவாசிக்கும் போது அது கணங்களுக்கு மூஷியா வாகனா ஆக என்னை தற்கொலை செய்து கொள்வதற்காக அது சுவாசித்து ஆயங்களை தேடி அந்த குணங்களுக்கு அதிபதியாக இருந்து மற்றதை ஒடுக்கி என்னை இந்த உடலை விட்டு பிரிந்து செல்லும் நிலைகளை உருவாக்குகின்றது. தான் கணங்களுக்கு அதிபதி கணபதி என்று வைத்து இந்த பிள்ளை யார் என்று கேள்விக்குறி வைத்து முச்சந்தியிலே வைத்து நம்மை சிந்திக்கும்படி செய்தான் அகசியம். ஆக உயிரணுவாக தோன்றி பல உணர்வுகள் பல எத்தனையோ துன்பங்கள் ஆகி அந்த உணர்வின் தன்மையிலிருந்து விடுபட்டு என்று மனிதனாக உருவாக்கி இந்த உயிரின் தன்மையை நீ எப்படி மதிக்க வேண்டும்? இந்த பிள்ளையார் என்று கேள்விக்குறி போட்டு இந்த மனித உடல்ல இருந்து உன்னுடைய ஆசை பேராசை ஆக வெறுப்பு உணர்வுகளை உனக்குள் சேர்த்து இதன் நிலைகள் இங்கே செல்லுகின்றாயா? உன்னை அறியாத நிலைகள் கொண்டு இதை வென்று இன்று எந்த ஒளியின் தன்மையை உயிர் விண்ணிலே தோன்றி அது பூமிக்குள் வந்து அது ஒளியாக நின்று உருவாக்கிய இந்த நிறைவு கொண்டு அது ஒளியாகியதோ அதே போல இந்த உணர்வின் தன்மை ஒளியாகி அந்த உயிருடன் ஒன்றி என்றும் நிலையான சரீரம் பெற்ற அந்த மகரிஷின் அருளோட்டத்தில் நீ செல்லுகின்றாயா என்று இந்த பிள்ளையார் என்ற கேள்விக்குறி போட்டு முச்சிந்தியிலே அமைத்தார். இதனை பொருட்காண நாம் சொல்வதற்கு நாம் வாழ்க்கையிலே பிறர் சொல்லும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நாம் கேட்டறிந்து அந்த உணர்வின் தன்மை நாம் எப்படி என்று தெரிந்து கொள்வதற்காக சல விருட்சத்தை வேம்பை வைத்தார். அதே சமயம் இங்கே மற்றவர்கள் சொல்லும் கஷ்டத்தை நாம் கேட்டறியும் போது மாறி
நாம் யாரோட ஒரு கஷ்டத்தை கேட்டறிகின்றோமோ அவர்கள் சொல்லும் வேதனைப்படி சொல்லி நாம் கேட்டு உணரும் போது அந்த உணர்வு நமக்குள் மாறி நமக்குள் அதை சோர்வடைய செய்கின்றது. கேட்கும் போதே அந்த உணர்வு நமக்குள் சென்றால் அதுவே நோயாக மாறி நமக்குள் பல நிலைகள் ஆகின்றது. ஆக நாம் பிறருடைய துன்பத்தை கேட்டால் மாறி தாய், ஆக அந்த உணர்வின் தன்மை தாயாக வந்து நமக்கும் நோயாக விளைகின்றது. அந்த கசப்பான நிலை என்ற நிலையை அங்கு சலவிருச்சத்தை மாரியம்மன் கோயிலில் இந்த சலவிருச்சத்தை வேப்பமரமாக போட்டான். அதே சமயம் மாரியம்மன் கோயில் வைத்திருக்கக்கூடியது அக்னி சக்தி. நாம் அக்னி சக்தி நாம் அக்னி குண்டம் இறங்கிவிட்டால் மாரித்தாய் அந்த தீய வினைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவான் என்றுதான் நமக்குள் சொல்லுகின்றனரை தவிர இதையெல்லாம் மகரிஷிகள் இந்த மனித வாழ்க்கையில் இந்த கசப்பை வென்று உணர்வின் தன்மை நெருப்பாக நஞ்சினை வெல்லும் உணர்வின் ஆன்மாவாக பெற்று சப்தர்ஷி மண்டலமாக இருக்கும் இந்த நிலையிலிருந்து அவனின் உணர்வை நமக்குள் பருகி நமக்குள் மாறிய கசப்பான வாழ்க்கையை இது சுட்டு பொசுக்க வேண்டும் என்ற நிலையை உணர்த்துவதற்காக மாரியம்மன் கோயிலில் அக்னி சக்தியை போட்டு நாம் தெளிவர தெரிந்து கொள்வதற்காக சூட்சம நிலைகள் நடப்பதை நாம் அறிந்துணர்ந்து மனிதன் வாழ்க்கையில் எண்ணி எடுத்து அந்த உணர்வின் தன்மை தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வாக அது தெளிவாக காட்டினான் மாரியம்மன் கோயில். அரிதான் இங்கே மனிதன் தன் உணர்வின் தன்மை கொண்டு இந்த நஞ்சினை வென்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வின் சென்றதை அடையாளமாக காட்டுவதற்காக விநாயகர் ஆலயத்தில் அரச மரத்தை அங்கு வீண்டி வைத்தார்கள். ஒரு அரசம் பழத்தை ஒரு பச்சி அது உணவாக உட்கொண்டால் அது பாழடைந்த கட்டிடத்தில் அது மதத்தை விட்டால் மதத்துடன் கலந்து அந்த வித்தின் தன்மை அங்கே மிதந்து கொண்டிருக்கும் போது காத்துளை கலந்துள்ள நீரின் சத்தை கவர்ந்து அந்த உணர்வின் தன்மை தான் வளர்ந்து அந்த நீரே இல்லாத இடத்தில் தன் விழுதை பாய்ச்சி தன் உணர்வின் தன்மை ஓங்கி வளர்ந்து அந்த பாழடைந்த இடத்தில் அதை அரசு ஓங்கி வளர்ந்து வளர்வது போல இந்த மனிதனில் இந்த உணர்வின் சத்தை அது தனக்குள் வெளியாக்கி தன்னை வித்தாக வாங்கி ஓங்கி வளர்ந்தான். அவசியம் இன்று பாழந்த நிலையத்திலிருந்து அந்த உயிரின் ஆன்மா விண்ணிலிருந்து வரக்கூடிய காற்றின் சத்தை தனக்குள் எடுத்து நஞ்சை தனக்குள் அடக்கி உணர்வின் சத்தாக தனக்குள் ஒளியின் சுடராக இன்று ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றான். அதனை நினைவு கூறுவதற்குத்தான் நஞ்சினை வென்று தன் உணர்வின் தன்னை எதுவும் தடையின்றி தனக்குள் தான் ஈர்ப்பும் சக்தி எடுத்து தன் விழுதுகளை பாய்ச்சி தன்னை காத்திடும் நிலையாக அது இருக்கிறது என்ற நிலை அந்த ஞானிகளை உணர்த்துவதற்காக இங்கே மனித வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்ட நஞ்சின் தன்மை கொண்டு நமக்குள் எவ்வாறு நோயாக விருந்து மாறி அம்மா என்றும் அதே சமயத்தில் நஞ்சினை நீக்கிய இந்த உணர்வின் தன்மை கொண்டு விண்ணை நோக்கி ஓங்கி வளர்ந்தான் என்ற நிலையை நாம் உணர்த்துவதற்கு அரச மரத்தை அங்கே சலவிருச்சமாக வைத்து அதே சமயம் அந்த விநாயகர் அருகிலே நஞ்சு கொண்ட 2 பாம்பினை பிணையலாக போட்டு வைத்திருப்பார்கள். ஆக நமக்குள் நஞ்சின் இயக்கமே அணுவின் நிலையும் அதே போல இன்னொரு நஞ்சு கொண்ட உணர்வின் செயலை நமக்குள் வரும்போது அந்த நஞ்சு 2 கலந்துவிட்டால் மற்ற உணர்வை வென்றிடும் நஞ்சின் ஆற்றல் பெருகிவிடுகின்றது என்ற நிலையை உணர்த்துவதற்காக அங்கு நஞ்சினை அங்கு வைத்தார்கள். அந்த நஞ்சிலிருந்து நாம் மீண்டிட நஞ்சினை வென்றிட்ட அந்த ஞானியின் உணர்வு அலைகளை நாம் எப்படி பருக வேண்டும் என்ற உண்மையை உணர்த்துவதற்குத்தான் என்று ஆற்றங்கரையில் விநாயகனை வைத்து நாம் மேற்க பார்க்க விநாயகரை வைத்து நாம் கிழக்க பார்க்க வணங்கும்படி செய்தார்கள். ஆக நாம் வாழ்க்கையில் வரக்கூடிய நாம் உடலை நாம் நீரிட்டு துடைத்துக் கொள்கின்றோம். துணியில் உள்ள அழுக்கை நாம் சோப்பை போட்டு துடைத்து விடுகின்றோம். அதே சமயத்தில் மனித வாழ்க்கையில் பிறர் துன்பப்படுவதை கேட்டு உணர்கின்றோம். அந்த துன்பத்திலிருந்து விடுபட நாம் உயர்ந்த குணங்கள் கொண்டு அவர்களை காத்துவிட்டாலும் அவங்க துன்பப்பட்ட உணர்வுகள் நல்ல உணவுடன் அழுக்காக சேர்த்து நமக்கும் நோயா வருகின்றது. அதை துடைத்திடும் வண்ணம் தான் துடைத்துவதற்காக சாதாரண மக்களும் இதை தன்னை அறியாமலே சேர்ந்த தீய வினைகளை நல்ல உணர்வு கொண்டு பிறரை காத்திடும் நிலை வந்தாலும் அவர் உடலே விளைந்த தீய உணர்வுகள் நமக்குள் மாறி அது நோயாக எவ்வாறு விளைகின்றது என்ற நிலை உணர்த்துவதற்கு அதுக்கெல்லாம் காவியங்களை தீட்டிவிட்டு நாம் அதை போக்குவதற்காக ஆற்றங்கரையில் விநாயகரை வைத்து நாம் இங்கிருந்து ஆற்றங்கரையில் குளித்த பின் நாம் உடல் அழுக்கை போக்கி விடுகின்றோம். துணியில் உள்ள அழுக்கை போக்கி விடுகின்றோம். அதிலிருந்து கரை தேடி வந்த பின் விநாயகரை பார்த்த உடனே ஓர் உயிரினமாக தோன்றியிருந்து மண்ணை தின்னோம், புல்லை தின்னோம், தலை தாம்புகளை தின்றோம். மனிதன் ஆன பின் அறுசுவையாக படைத்து சாப்பிடும் இந்த உணர்வின் ஆற்றலை நாம் பருகினோம். ஆக சுவையாக படைத்து சாப்பிடும் இந்த மனித உடலை நம் உயிரான நிலைகள் கொண்டு ஈசனாக நின்று நாம் இந்த கணங்களுக்கு ஈசனாக நின்று அதை இயக்கி நாம் மனிதனின் உண்மையின் நிறைய உணரச் செய்த அந்த உயிரை கணங்களுக்கெல்லாம் ஈசா என்று நம் உயிரை வணங்கச் செய்தார். ஆக நாம் புல்லை தின்றோம். எதுக்காக வேண்டிதான் அந்த விநாயகர் கோயில புல்லை போட்டு காமிச்சு தலைத்தாம்புகளை போட்டு எரிக்கில மாலைகள் போட்டு இதை போல நஞ்சு கொண்ட உணவெல்லாம் நாம் உணவு உட்கொண்டோம். இன்று மனித உடலான பின் அறுசுவையாக நாம் சமைத்து இந்த உடலை பெற்றோம் என்று நாம் அந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு வைத்தான்னா நாம் இப்ப என்ன செய்யறோம்?
அருவம்புல்ல கொண்டு போட்டாச்சுன்னா விநாயகன் நம்மளுக்கு நல்லது செய்வான், அவனுக்கு பிரியமானது அருவம்பெல்லாம், அதை போட்டாச்சுன்னா உன்னது உங்களுக்கு எல்லாம் செய்வான் என்று நாம் அங்க போறோம். எரிக்கல மாலையை போட்டு விட்டால் கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு அவன் விரும்பி இந்த எரிக்கல மாலையை போடுறானா, அதனால அந்த எரிக்கல மாட்டி போட்டாச்சுன்னா அந்த கல்யாணம் ஆகாத பொண்ணு கெட்டதை சுட்டு விட்டு அந்த மாலையை அதை மனசார ஏற்றுக்கொண்டு இங்க சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வைப்பான். அப்படிங்கிற நிலையை தான் நமக்கு உணவாக ஊட்டியுள்ளார்கள். ஆக அவனுக்கு கொலக்கட்டை செய்து அது சுவையாக வைத்தால் நீ வேண்டிய வரமெல்லாம் அவன் கொடுப்பான் என்ற நிலையில் அவனுக்கு பிரியமானது அறுசுவையை அடைத்து கொடுத்தால் நம்மளுக்கு கொடுப்பான் என்று இப்படித்தான் நம்மளுக்கு கதைகளை சொல்லிவிட்டார்கள். அதன் வழிகளத்தான் நாம் இன்று விநாயகரை வணங்குகின்றோம். ஆக அன்று மெய்ஞானிகள் சொன்ன இந்த உண்மை நாம் ஆற்றிலே குளித்து மேலே எழுந்து வந்த பின் இந்த விநாயகரை பார்த்த உடனே நாம் ஆரம்ப இந்த உயிர் புல்லை தின்னச் செய்தது, தலைத்தாம்பளை தின்னச் செய்தது, அதிலிருந்து மீட்டின் உணர்வாக அறுசுவையாக படைத்து சாப்பிடும் இந்த உடலை நம் உயிர் உருவாக்கியது. இந்த உடல் கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று தன் உயிரை வணங்கி இந்த உண்மையை உணர்ந்து இந்த உணர்வினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி வின் சென்ற இந்த அகசிமா மகரிஷியின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று எந்த சிலையை வைத்து சொன்னானோ அவனின் நினைவு கூர்ந்து இந்த உணர்வின் எண்ணத்தை தனக்குள் ஆழமாக எதிர்த்து அவனின் அருள் பெற வேண்டும் என்று ஏங்கி வானை நோக்கி ஏகும்படி செய்தான். ஆக வானை நோக்கி ஏகும்போது அந்த மகரிஷிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் என்று வானை நோக்கி எண்ணிய பின் அந்த மகரிஷிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் என்று தன் உடலுக்குள் செலுத்தி தன்னை அறியாம வாழ்க்கை வந்த தீமைகளை துடைக்கும் மார்க்கத்தை கொடுத்தான். நாம் எப்படி அழுக்கை நாம் மேல் அழுக்கை துடைக்கின்றோமோ இதை போல உணர்வுக்குள் பழந்த அழுக்கை அவன் துடைத்தவன் மகரிஷி. ஆகவே அவனின் நினைவுகொண்டு அந்த மகரிஷின் அருசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி நினைவினை விண்ணை நோக்கி ஏகி அந்த மகரிஷின் அருளொளி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பருக வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கிவிட்டு நம் உடலை சுத்தப்படுத்த சொன்னான். அடுத்து கண்ணை திறந்தவுடன் நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், என்னை பார்ப்போரெல்லாம் வளம் பெற வேண்டும், அவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை துடைத்துவிட்டு என்னை சிறு குழந்தை முதல் இதுவரை என்னை ஆளாக்கி தன் எண்ணத்தால் மனிதனாக உருவாக்கி என்னை வளர்த்திட ஆளாக்கிட என்னை எண்ணி ஏங்கி பல வேதனைகள் உருவாகி தன் உடலின் தன்மை நோயாகி உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை அங்கே விநாயகரை எண்ணும் போது என் தாய் தந்தையினுடைய உயிரான்மா உடலை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் ஒளியலையுடன் கலந்து என்றும் பிறவா நிலைகள் பெற வேண்டும் என்று இதனுடன் இணைத்து அந்த உயிரான்மை விண் செலுத்தும் பக்குவத்தை ஏற்படுத்தினார். அதே சமயம் இங்கே விநாயகரை நாம் வணங்கப்படும் போது முதல் நிலைகள் கொண்டு என் அம்மா அப்பா அவருடைய அருளாசி நாங்கள் பெற வேண்டும், எனக்காக வேண்டிப்பட்ட என்னை வளர்க்க வேதனைப்பட்ட அந்த நஞ்சான உணர்வுகள் மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற்று அந்த வேதனையிலிருந்து விடுபட்டு அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தியால் என் தாய் தந்தை நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று தன் தாய் தந்தை வணங்கும்படி இங்க வைத்தான். அடுத்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்று விட்டால் இன்னொரு எனக்காக வேண்டி துன்பப்பட்ட இந்த உயிரான்மா இன்னொரு பிறவி இல்லாத நிலைகள் பெற வேண்டும் என்று அப்போ அதை எண்ணி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் அந்த உயிரான்மா கலக்க வேண்டும் என்று அதை எண்ணி அந்த உணர்வின் சத்தை அங்கு இணைக்கும்படி செய்தான். அவ்வாறு செய்தால் நாம் இதை போல நாம் பழகி இருந்தால் தாய் தந்தை உடலை விட்டு இறந்த பின் நாம் அந்த குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் அனைவருமே இதை போல அந்த விநாயகரை முறைப்படி வணங்கியிருந்தால் இந்த உணர்வின் தன்மை இந்த ஆன்மாவை அங்கு செலுத்தப்படும் போதுதான் இங்கே மாரியம்மா என்று நாம் அக்னி குண்டம் இறங்குறோமே இதை போல நாம் அக்னி குண்டம் இருந்த மாரித்தாய் வந்து நம்ம காப்பாற்ற நீங்க நினைக்கிறீங்க. பிறருடைய துன்பத்தை நமக்குள் எடுத்து இந்த உணர்வின் தன்மை நமக்குள் இருந்து மாறி ஆனாலும் அங்கே அக்னி சக்தி வைத்தது போல இந்த இதை வந்து தீயதை வென்ற அந்த மகிழ்ச்சியின் அருவட்டத்தோடு நாம் நினைவை செலுத்தி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற நினைவை அங்கே செலுத்தி அந்த மகிழ்ச்சியின் அருளை எனக்குள் பெற வேண்டும் என்று இந்த உடலான குண்டத்துக்குள் அந்த மகிழ்ச்சியின் அருளிடத்தை தான் செலுத்த வேண்டும். அந்த குண்டத்துக்குள் நாம் எண்ணத்தை நினைவை செலுத்த வேண்டும் என்றுதான் அன்றை காட்டினான். அதுதான் மாரியம்மன் கோயில் அங்கே அக்னி சக்தியும் இங்கே நாம் விநாயகரை பார்த்த உடனே வானை நோக்கி பார்க்கும் அந்த நினைவினை நமக்கு ஊட்டச் செய்தான். ஆகவே அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என்று எண்ணி அந்த ஆன்மாவை விண்வெளி செய்தான். அங்கே சென்ற பின் அந்த ஒளிக்கடல்லே ஒளி பெறும் சரீரத்தை எங்க கரைக்கும்படி செய்தான். இப்ப நாம் என்ன செய்கின்றோம், இறந்த ஆன்மாவை சுட்டு பொசுக்கி விட்டு கங்கையிலே கொண்டு சாம்பலை கலக்கி விட்டால் என் தாய் தந்தை செய்த பாவம் போய்விடும் என்று. அதே சமயத்தில் விநாயகர் கோயில் எதை கொண்டுருவோம், மாவிளக்கிலே தீபத்தை சீறி பிண்டம் பிடித்து வைத்து அதிலே நீங்க தீபத்தை போட்டு நெய் வைக்கன்னு அவிஞ்சிடாம விநாயகர் கோயில கொண்டு காமிச்சு அங்க அர்ஜுன செய்துவிட்டா எங்க அப்பா மோட்சத்துக்கு போயிடுவான்னு இப்படி செய்யுது. ஆக இந்த விநாயகரின் தத்துவத்தை நாம் முறைப்படி அந்த உயிரான்மாக்களை ஒளி சரீரம் பெறுவதற்கு
அதை எண்ணி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று ஏங்கி தன்னை ஈண்ட தாய் தந்தைகள் தன்னை வளர்த்திட எத்தனை வேதனைகள் பட்டதோ இனி அந்த வேதனைகள் அது பெறக்கூடாது என்ற நிலையில் கொண்டு வேதனைப்படும் உணர்வு அந்த உடலை விளையக்கூடாது, உடல் பெறக்கூடாது என்ற நிலையும் வேதனை நீக்கி ஒளியின் சரீரமாக பெற்ற அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அது ஒளி சரீரமாக பெற வேண்டும் என்று அதை நினைக்கூறுவதற்காக தீபத்தை வைத்து காட்டி இப்படி செய்தார்கள். அதை யாரும் இப்ப நமக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, அப்படி யாரும் கும்பிடுறதும் இல்லை. அதே சமயத்தில் திருப்பூட்டும் போதும் விநாயகரை நீ வணங்கி விட்டுதான் திருப்பூட்ட வேண்டும் என்றால் இங்கிருந்து பொண்ணு மாப்பிள்ளை தனித்தனியா கூட்டுவாங்க, போய் வணங்கிட்டு வந்து அப்புறம் தாலியை கட்டுவாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்தப்பட்ட என்ன செய்வாங்க, அம்மி மிதித்து நீ அருந்ததியை பார்த்துரு, அவங்களை போல வாழ வேண்டும் இப்படி சொல்லுவாங்க. ஆக இந்த விநாயகரை நாம் பார்க்கப்படும் போது இப்படி இந்த அகசியின் தன்மை தனக்குள் இருந்து அருந்ததியும் வசிஷ்டரும் இந்த உணர்வின் தன்மை ஒளியாக்கி இன்று சப்தரிஷி மண்டலத்தில் அருந்ததியும் வசிஷ்டரும் இரு உணர்வும் ஒன்றாக சேர்த்து வாழ்கின்றதோ அதே போல இந்த விநாயகரை பார்த்தவுடனே எந்த விநாயகர் தத்துவத்தை ஊட்டியது அகசியன் அவர்களை பின்பற்றி சென்று சப்தரிஷி மண்டலங்களாக இருந்து அருந்ததியும் வசிஷ்டரும் ஒரே நிலைகள் கொண்டு அங்கு இருக்கின்றனர். அதே போல அந்த விநாயகரை பூஜிக்கும் போது இந்த அகசியின் உணர்வை கண்டுணர்ந்து அந்த உணர்வின் வழியிலே வசிஷ்டரும் அருந்ததியும் தன் உணர்வை வென்று இன்றும் இருமனமும் ஒன்றாகி ஒளியின் சரீரமாக திறந்து கொண்டிருக்கும் அந்த உணர்வின் சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று விநாயகரை பூஜிக்கப்படும் போது அந்த அருந்ததியும் வசிஷ்டன் போல எங்க உணர்வுக்குள் எங்களுக்குள் வளர்ந்து இருமனமும் ஒன்றாகி இருமனமும் திருமணமாகி எங்க வாழ்க்கையில் பொருள் அறிந்து செயல்படும் திறன் பெற்று எங்க வாழ்க்கையிலே அந்த வசிஷ்டரும் அருந்ததி போல வழியறிந்து செயல்படும் இந்த உணர்வினை பின்பற்றி எங்க இருவரும் மனமும் ஒன்றாகி என்றும் நிலையான இந்த வாழ்க்கையை நான் பெற வேண்டும் என்ற நிலையை வணங்கிவிட்டு வந்து திருப்பூட்டும்படி இந்த உபாயங்களை கதையாக சொல்லி அந்த உணர்வை செருகேற்றி திருப்பூட்டும்படி சொன்னார்கள். இது யாரும் செய்யவில்லை. திருப்பூட்டிய பின் நீ சாஸ்திரத்துக்காக அம்மி வைத்திரு, அதை நீ மேலே பாரு அருந்ததியே என்று. ஆக அதை சாஸ்திரத்துக்காக வைத்து விட்டார்கள். அம்மியும் கல்லும் ரெண்டும் ஒன்றாக சேர்த்து அரைக்கப்படும் எப்படி செயலாக்கின்றதோ ஆணும் பெண்ணும் தன் உணர்வின் தன்மை ஒன்றாக சேர்த்து உணர்வின் தன்மை வளர்க்கும் நிலையாக அந்த உணர்வின் ஒளியாக எவ்வாறு வளர்கின்ற நிலைதான் நாம் கண்ணுற்று சூட்சமத்தில் நடப்பதை நாம் தெளிந்து உணர்வதற்காக இவ்வாறெல்லாம் ஆலயங்களை கட்டி நமக்குள் செயல்படுத்தினார்கள். ஆகவே முதல் நிலைகளை நமக்குள் நாம் எப்படி திட்டியவர்களை கூர்ந்து கூர்ந்து கவனித்து அவருடைய நிலைகள் நமக்குள் விளைந்து விடுகின்றதோ இந்த விநாயகரை பார்க்கும் போதெல்லாம் அகசியின் ஊட்டிய அகசிமா மகரிஷின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று வானை நோக்கி எண்ணி அந்த உணர்வின் சக்தி தனக்குள் பெருக்கி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்க்கும்படி செய்தான். இதுதான் நாம் அந்த நிலையை உருவாக்கி நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை காத்திட ஆலயங்களாக கட்ட வைத்து அந்த ஆலயங்களுக்கு முன்னாடி விநாயகரை வைத்தார்கள். அந்த விநாயகரை வணங்காதபடி நீ கோயிலுக்குள் சென்றால் பலன் ஏதுமில்லை என்று அன்று சொன்னார்கள். இதைத்தான் பக்தி மார்க்கங்களில் அந்த உண்மையை நமக்குள் உணர்விடாதபடி செயல்படுத்தி விட்டார்கள். யாகங்கள் செய்தால் வேள்விகள் செய்தால் எல்லாம் அந்த வேள்விகளை கண்டு பேரானந்தப்பட்டு அந்த இறைவன் உங்களுக்குள் எல்லா துணையும் செய்வான் என்று நமக்குள் உணர்வை ஊட்டி உண்மையை மறைத்து விட்டார்கள். ஆக இந்த விநாயகர் கோயிலுக்குள் செல்வதற்கு முன் நம் உடல் கோயில் நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைக்கு நாயகனான இந்த மனித உடல் நீ எத்தகைய வினையை நீ சேர்க்க வேண்டும், இந்த விநாயகனை நீ எப்படி வணங்க வேண்டும் என்ற இந்த வினைக்கு நாயகனான நிலையை நீ எந்த நிலையில் தெளிவான நிலையில் நீ வளர்த்திட வேண்டும், அதை நீ எப்படி போற்றிட வேண்டும் என்ற இந்த நிலையை உணர்த்துவதற்குத்தான் அந்த ஆலயங்களுக்கு முன் விநாயகரை வைத்தார்கள். அதாவது இன்று நாம் வீட்டிலே வாழ்க்கையில் சொந்தமாக இருக்கும் வாழ்க்கையை வளர்ந்து கொண்டிருக்கும் போது குழந்தையை நாம் செல்வமாக வளர்த்துக் கொள்கின்றோம், அவன் மேல் பாசமாக இருக்கின்றோம். அதே சமயம் அவன் நாம பாசத்தால் இருக்கும்போது நாம் எண்ணியபடி வளரவில்லை என்றால் அவனை நினைத்து வேதனைப்படும். அடிக்கடி வேதனைப்பட்டால் நம் கைகால் குடைச்சலாகி வேதனையான நோய்கள் நமக்குள் விளைந்து விடுகின்றது. அதே மாதிரி கூட்டு குடும்பங்களில் சிறு குறைகளை கண்டால் அதனால் ஏற்படக்கூடிய வேதனையும் வெறுப்பும் இதை போல தீய வினைகள் நமக்குள் வினையாக சேர்ந்து விடுகின்றது. இதை போன்ற நாம் வியாபார நிலைகளும் எடுத்துக்கொண்டால் கொடுக்கல் வாங்கலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பான உணர்வுகள் எண்ணி அவர்கள் எண்ணும் போதெல்லாம் இந்த தீய வினைகள் நமக்குள் விளைந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் நாம் மாற்றுவதற்காக விநாயகர் சதுர்த்தி என்ற நிலைகள் நமக்குள் தீய வினைகள் வளராதபடி அதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று அந்த விநாயகர் சதுர்த்தி என்ற நாளின் திருநாளும் வைத்துள்ளார்கள். அதே சமயம் நாம் இந்த விநாயகர் சதுர்த்தி என்ற நிலைகளை நமக்குள் இந்த தீய வினைகள் விளையாதபடி அது நிறுத்திட நாம் ஆலயங்களுக்கு செல்லும் போது விநாயகர் முன் நாம் நின்றவுடனே இந்த மண் உலைகளின் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி வென் சென்ற அந்த அகசிமா மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உயிரை வேண்டி அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று தனக்குள் அது இந்த ஓங்கிய உணர்வின் வளர்த்துக் கொண்டு இப்ப என் பையன் மேல் எவ்வளவு பாசமாக இருந்தனோ அவனை நடித்து மகிழ்ச்சியின் அருளை அவன் படர வேண்டும், அவன் அறியாத இருகள் நீங்க வேண்டும், அவன் மெய்ப்பொருள் காண வேண்டும் என்று எண்ணி
அவனுக்குள் சொல்லுக்குள் இணைவு பெற வேண்டும், குடும்பத்தை பற்றுள்ளவனாக வளர வேண்டும், மெய்ஞானம் அவருக்குள் வளர வேண்டும், மெய்ஞானின் அருளி அவருக்குள் வளர வேண்டும் என்று தன் தாய் இங்கே அந்த ஆலயத்தில் வந்து அவன் எண்ண வேண்டும். அதே சமயம் இந்த குழந்தை அந்த ஆலயத்துக்குள் வரும்போது இதை போல அந்த மகரிஷி எண்ணி விட்டு என்னை ஈன்ற அன்னை தந்தையுடைய நிலைகள் மகரிஷின் அருளை பெற வேண்டும், என்னை வாழ்த்திட்டு அந்த உயர்ந்த எண்ணங்கள் எனக்கு என்றும் ஓங்கி எனக்கு அருள் தரும் சக்தியாக என் அன்னை தந்தையின் அருளாட்சி நான் பெற வேண்டும், என்னை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காணும் நிலை பெற வேண்டும், என் அன்னை தந்தையின் அருளாட்சி நான் என்றும் பெற வேண்டும் என்று இங்கே எண்ணும் போது அன்னையின் ஆசை அதுவாகின்றது. இவனும் அன்னை போற்றி வணங்கும் அந்த உயர்ந்த நிலைகள் பெறப்படும் போது அங்கு இதும் இந்த உணர்வலைகள் நமக்குள் ஒன்று சேர்த்து தாய் மேல் இருக்கும் வெறுப்பு குழந்தைக்கு வருவதில்லை, அதை தொடக்க செய்கின்றது. குழந்தை மேல் பாசமாக இருந்து அதை வேதனையாக எடுத்துக்கொண்டு அந்த வேதனையான உணர்வு தனக்குள் நோயாக வராதபடி தடுக்கவும் செய்கின்றது. அது வேதனைப்படும்போது என்ன செய்யறோம், சொன்னபடி நாம் எதிர்பார்த்தபடி ஏண்டா இப்படி பண்ற, நீ பின்னாடி என்னடா ஆக போறே அப்படின்னு அந்த வேதனையான உடனே இந்த உணர்வு பதிவாயிடுது. தாயை பார்த்த உடனே அடுத்து வாய் திறக்கிற முன்னாடி என்ன செய்யணும், என்னை இப்படி பேசுது அப்படின்னு முகம் கொடுத்து கேட்க மாட்டோம். ஆக தாயை பார்த்த உடனே வெறுப்பும், மகனை பார்த்த உடனே வேதனை நிலவும். இப்படித்தான் நமக்குள் வினைகள் வளர்கின்றது. அதனை வளர விடாது தடுப்பதற்காக இங்க விநாயகனை நீ வணங்காமல் கோயிலுக்குள் போனால் பலன் ஏதும் இல்லை என்று தன் குழந்தையை எண்ணி இதை போல மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணிவிட்டு மகிழ்ச்சியின் அசக்தி என் குழந்தையை பெற வேண்டும், அவன் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், பொய்மேற்பொருள் காண்டு உணர்வும் தெரிய வேண்டும், சக்தி பெற வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் அந்த உணர்வுகள் அவனுக்குள் வர வேண்டும், மெய்ப்பொருள் காணும் திறன் அவனுக்குள் பெற வேண்டும் என்று எண்ணும் போது அதே பையனும் இதே மாதிரி அம்மா அப்பா அருளாசி நான் பெற வேண்டும், என்னை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், அம்மா அப்பா அருளாசி நான் பொருள் அறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்றும் அந்த விநாயகரை எண்ணும் போது பொதுவாக தன் உணர்வின் சக்தியை ஐக்கியமாக்கும் நிறைவின் துன்பத்தை தொடக்கும் உணர்வாக ஆலயத்தை வைத்தான். அதே சமயத்தில் சகோதரருக்குள்ளவோ நண்பர்களுக்குள்ளவோ பகமை என்று ஏற்படும் போது அந்த விநாயகரை கும்பிடும் போது இதே மாதிரி எண்ணிவிட்டு மகிழ்ச்சியின் அசக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும், என்னை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காணும் திறன் பெற வேண்டும், அந்த மகிழ்ச்சியின் அசக்தியால் எண்ணிவிட்டு அந்த நண்பனை மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும், அவன் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், என் சொல் அங்கு இனிமையாக வேண்டும், என் செயல் அனைத்தும் அவர் கேட்கும் போது அவர் புனிதமாக வேண்டும், அவர் என்னை பார்க்கும் போது நல்ல எண்ண வேண்டும், எங்களுக்குள் அந்த நண்பன் என்ற பகமை நீங்கி எங்களுக்குள் ஒற்றுமை ஏற்படும் திறன் வர வேண்டும் என்று நான் கும்பிட வேண்டும். அதே மாதிரி யார் மேல பகமை கொண்டமோ அவரும் இந்த விநாயகரை வணங்க போகும்போது என்னை என மேல இருக்கக்கூடிய பகமை நீக்கி எங்களுக்குள் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று அந்த உணர்வு சக்தி வினையாக சேர்க்கும்படி சொன்னார். ஆக இதுதான் விநாயகனை வணங்குவது. ஆக மொத்தம் தீயதை நீக்கி நல்லதை உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்துவிட்டு இதை போல தன் வியாபாரத்தில் மந்தம் இருந்தால் வியாபாரம் இல்லை என்றால் அடுத்த கடன் கொடுக்க வேண்டும், என்ன செய்வது என்று வேதனைப்படும். அதே போல இங்கே நாம் வரப்படும் போது இந்த விநாயகரை நாம் வணங்கும் போதும் என் வாடிக்கையாளர் அனமும் நலம் பெற வேண்டும், என் வாடிக்கையாளர் குடும்பங்களில் நலம் பெற வேண்டும், என் வாடிக்கையாளருக்கு நல்ல வரவு வர வேண்டும், எனக்குள் கடன் வாங்கியிருந்தாலும் அவர்கள் எனக்கு கெட்டும் அந்த மனபலம் அவர்கள் பெற வேண்டும், அவர்கள் தொழில் வளம் பெற வேண்டும், என் வாடிக்கையாளர் மகிழ்ச்சியின் சக்தியை நலம் பெற வேண்டும் என்று இங்கே விநாயகன் கோயிலை நாம் கும்பிடுவோம். அதே மாதிரி அவர்கள் கும்பிடுவோரும் மகிழ்ச்சியின் அசக்தியால் எனக்கு மனபலம் பெற வேண்டும், நான் வாங்கிய கடனை கெட்டும் திறன் எனக்குள் வர வேண்டும், எங்கள் குடும்பத்துக்குள் ஒற்றுமையாக வேண்டும் என்ற நிலையில் அந்த பகமையை நீக்கும் உணர்வு கொண்டு வெறுப்பினை குறைத்து உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்திடும் ஸ்தலமாக அங்கு வைத்தார். ஆகவே நல்வினையை தனக்குள் சேர்த்து அந்த வினைக்கு நாயகனாக இந்த உடலை ஆக்க வேண்டும் என்றும் அதை சேமித்து துன்பத்தை தொடக்கும் அந்த மகா ஞானியின் உணர்வின் தன்மையை தனக்குள் சேர்த்து துன்பத்தை தொடக்கும் வழியை உருவாக்கினார். இதுதான் விநாயக தத்துவம். ஆக இதை யாக வேள்வி என்று கனவோமம் என்று சொல்வார். யாக அதாவது இதை கனவோமங்கிறது நம் உயிர் நெருப்பு, நம் உடலுக்குள் இருக்குவது குண்டம்.